ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 ஓகேவா? ஸோ நம்ம என்ன பேச போறோம்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி பேச போகிறோம். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எட்டாவது ஒண்டர் சொல்கிறாங்க. ஸோ எட்டாவது அதிசயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த் ஆன் மந்த் நீங்கள் சின்ன சின்னதாக சேர்க்கறது, ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் அமௌண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ லாங் கேப் ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் போட்டுட்டே வரீங்க. ஸோ மந்த்லி ஒரு 2000 போட்டுகிட்டே வரீங்க. ஸோ அடுத்த ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பார்க்கும்போது அதோட வேல்யூ வந்து ஓவராக இருக்கும். நீங்கள் அதை எதிர்பார்க்க கூட முடியாது. ஸோ அதுதான் இதோட காம்பவுண்டிங்கோட பவரே. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 2 இருக்குது. ஸோ பாசிவ் ஃபண்ட் அண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் இருக்குது. ஸோ பாசிவ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டியில் நீங்கள் போட்டுக்கிட்டே வரீங்க. ஸோ லாங் ஒரு 20 இயர்ஸாக போட்டுட்டே வரீங்கன்னா ஸோ அதோட க்ரோத் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டில் போட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. புது கம்பெனிலாம் போடுவாங்க. ஸோ அது போடும்போது கவர்மெண்ட் செக்டர்ஸில் போடுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, ஐபிஎல் வர அந்த அமௌண்ட் அந்த சின்ன சின்ன கம்பெனியில் கூட போடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ அது ப்ராஃபிட் வரணுன்றது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா, ஆக்டிவில் போனீங்கன்னா நீங்கள் சிப் பண்ணால் கூட அது ஒரு வேலை இது எடுக்காது. ஸோ சிப்புன்றது சில பேர் கேட்டிருந்தாங்க நம்ம குரூப்லேயே. சிப் வந்து சிஸ்டமேட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அது வந்து நீங்கள் இதுலேயே நீங்கள் போடணும். பாசிவில் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஸோ அதோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ஐடிசின்னு ஒரு ஸ்டாக் சொல்லுவோம். ஸோ ஐடிசி நீங்கள் ஸ்டாக்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 இயர்ஸ் 2000 வந்து நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ 2000 வந்து அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 12 rupees. ஸோ நம்ப மாட்டீங்க. ஸோ இன்னையோட அந்த ஒரு 25 இயர்ஸ் கேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வேல்யூ வந்து ஒரு ஸ்டாக் வந்து 412 ரூபா. சரிங்களா? ஸோ அதோட இப்போ வந்து 412 ரூபா இருக்குது அந்த ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ இதுவே நீங்கள் 2000 வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்டாக் வந்து இப்போ அது பார்த்தீங்கன்னா 45 ஸ்டாக்காக மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நிறையா போனஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் இஷ்யூ வந்துருக்கு, ஸ்பிளிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டாக் வந்து 45 ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ அதோட வேல்யூ அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ என்ன அளவில் அது ப்ரைஸோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதோட கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஐடிசி ஹோட்டலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேமராமேன்லாம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பெருசாக போக மாட்டார். ஏன்னா அவருக்கு சில ஸ்டாக்லாம் தெரியும். ஸோ அவர் அந்த ஸ்டாக்லேயே போகிற கோல்டு பீஸ் வாங்குறாரு. ஸோ ஐடிசி அப்புறம் வந்து மணப்புறம், ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஸ்டாக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதில் சிப் பண்ணிட்டு வராரு. நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, உட்டியில் கூட சேர்த்து வச்சுருக்காரு. அவருடைய மெயினே இல்லைனா டாக்டர் ரெட்டி ஆகணும்னு சொல்கிறாரு. ஸோ டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சின்னதாக ஒரு சர்வீஸ் பண்ணி சொல்லுவேன். ஸோ டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து டாலர் பேக் பிஸ்னஸ். ஸோ சில பேர் அதான் சொல்லுவாங்க. அப்போ நானே அதான் சொல்லுவேன். ஸோ டாலர் பேக் பிஸ்னஸில் என்னென்ன இருக்கோ ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் டிவிடெண்டும் அதிகமாக இருக்கும். ஸோ டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காத டிவிடெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஸ்டாக்கோட இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களோட இது அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்ட் பவர் வந்து இதுதான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.